அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பதிவேற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் போன வீடியோவில் ஒரு 10வது படித்த மாணவன் எந்தெந்த மேற்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஒரு 5 விதமான படிப்புகளை பார்த்தோம். அதில் முதல் படிப்பு வந்து இன்டர்மீடியேட், அதாவது +1 +2. அந்த +2ல் 5 குரூப் இருக்குது. அது ஒவ்வொன்று குரூப்பு என்ன, அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜராக இதில் 3 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம், இரண்டாவது காமர்ஸ் ஸ்ட்ரீம், மூணாவது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட கேரியரை வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து இன்ஜினியரிங் சைட்லேயோ இல்லை மெடிசின் சைட்லேயோ வேணும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் போகணும். இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா, யாருக்கெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து பார்த்து அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அனலைஸ் பண்ணி அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்கில்ஸ் உள்ளவங்களுக்கு, அந்த திறமை உள்ளவங்களுக்கு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். சயின்ஸ் ஸ்ட்ரீம்னால் ஒன்றும் கிடையாது, ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். மூணாவது சப்ஜெக்ட் வந்து எதர் பயாலஜி இருக்கலாம் இல்லை மேக்ஸ் இருக்கலாம். அவ்வளோதான் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ். இப்போ அடுத்தது காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து யாருக்கு உபயோகமாக இருக்குன்னா, யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் சைடில் போகணும், இல்லை ஃபினான்ஸ் சைடில் போகணும், இல்லை எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சார்ந்த வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது யாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னா, யாருக்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் அண்ட் டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, அதாவது வந்து நிறைய நம்பர்ஸ் டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்ரிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க, அந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். இது யாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, கிரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் கொண்டவங்க, அப்புறம் படிக்கிறது எழுதுறதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்கிறவங்க, மக்கள் சம்பந்தமான துறை இல்லை எஜுகேஷன் ட்ரைனிங் இதை மாதிரி துறையில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போது 3 ஸ்ட்ரீம் பார்த்தோம். அதில் வந்து 5 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பயோ மேக்ஸ் குரூப்பு, இரண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ் மேத்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸு, பியூர் சயின்ஸு, பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படின்னா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கடைசியாக ஆர்ட்ஸ். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் சயின்ஸ் ஸ்ட்ரீம். அப்படி பார்த்தீங்கன்னா பயோ மேக்ஸ், சிஎஸ் மேத்ஸ், பியூர் சயின்ஸ் அண்ட் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அப்படின்னா இது 4மே சயின்ஸ் ஸ்ட்ரீம். 5வது வந்து ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பயோ மேக்ஸ் எடுத்துங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது, மேக்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரீமை நீங்கள் எடுத்தீங்க, இந்த குரூப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்டராகவும் போகலாம், இன்ஜினியராகவும் போகலாம். எந்த துறைக்கு வேணாலும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயோ மேக்ஸ். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இல்லை, கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சைடு நீங்கள் போக முடியும் இந்த துறையை எடுத்தீங்கன்னா, இந்த குரூப் எடுத்திங்கன்னா. மூணாவது பியூர் சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி சுவாலஜி, மேக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த துறையை எடுத்திங்கன்னா நீங்கள் மெடிசின் சைடில் தான் போக முடியும். 4வது பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் இருக்குது. இதில் உள்ளவங்களும் நீங்கள் மெடிசன் துறைக்கு போக முடியும். அப்போ இன்ஜினியரிங் சைடு போகிறதுக்கு என்ன கண்டிப்பாக தேவைன்னா மேக்ஸ் இருக்கணும். எங்கெல்லாம் மேக்ஸ் இருக்குதோ அந்த குரூப்பில் படித்தா நீங்கள் இன்ஜினியரிங் சைடும் போக முடியும். 5வது வந்து ஆர்ட்ஸ். இதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே வராது, மேக்ஸும் வராது. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து மாறும். ஸோ இந்த 5 குரூப் இருக்குது. இந்த 5 குரூப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி துறை பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு தெரியல, எந்த குரூப்பை தேர்ந்தெடுக்கிறது தெரியல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது அந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆப்டிடியூட் என்ன, பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அதை வச்சு நீங்கள் இந்த 5 குரூப்பில் எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அது மூலமாக நல்ல ஒரு வேலைக்கு போக முடியுங்கிறத க்ளீனாக அதை எடுத்து சொல்லிடும்.
ஸோ இப்போ யாரெல்லாம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதோட உங்களுக்கு இந்த 5 குரூப்பில் மேலும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.